ஓம் ஸ்ரீ கணபதியே நமக. ஐப்பசி மாதம் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அசுர வளர்ச்சி காத்திருக்கிறது. அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகின்ற ராசி சிம்ம ராசி. அன்பார்ந்த சிம்ம ராசிக்காரர்களே, துணிச்சலும் ஆக்ரோஷமும் கொண்ட சிம்ம ராசிக்காரர்களே, உங்களுக்கான ராஜ வாழ்க்கை மிக விரைவில். அதாவது சிம்ம ராசிக்காரர்கள் சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். சூரியன் என்பது ஒளி, ஆற்றல், தன்னம்பிக்கை, புகழ், ஆதிக்கம் மற்றும் அரச குணங்களின் அடையாளமாகும். இதனால் சிம்ம ராசிக்காரர்கள் முகத்திலேயே ஒரு பிரகாசம் இருக்கும். அவர்கள் எந்த கூட்டத்தில் நின்றாலும் தனித்து தெரியும் ஒரு காந்த குணம் கொண்டவர்கள். தைரியம், நேர்மை மற்றும் தனித்துவமான அடையாளம் இவர்களின் வாழ்வின் அடிப்படை அம்சமாக இருக்கும். ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் எதிர்காலங்களில் பெரும் உயர்வுகளையும் சவால்களையும் சந்திப்பார்கள். ஆனால் அவர்களிடம் உள்ள மிகப்பெரிய வலிமை மற்றும் சூரியனின் காப்பு காரணமாக அவர்கள் எந்த சவாலையும் வெற்றியாக்குவார்கள். கல்வி, தொழில் மற்றும் தலைமை பண்பு. மேலும் அதைவிட கல்வி, அறிவு. சிம்ம ராசிக்காரர்கள் கல்வியில் மிகவும் திறமைசாலிகள். அவர்களின் எதிர்கால கல்வி பயணம் அறிவை மட்டும் தராது, அதை மக்கள் முன்னேற்றத்திற்காகவும் பயன்படுத்தும் வாய்ப்புகளையும் தரும். அரசியல், சட்டம், மேலாண்மை மற்றும் படைப்பாற்றல் துறைகளில் இவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் எதிர்காலத்தில் மேலாண்மை நிலைகள், அரசு வேலைகள், சுயதொழில் அல்லது படைப்பு துறைகள் போன்றவற்றில் முன்னேறுவார்கள். இவர்களின் குரல் கவர்ச்சி மற்றும் முடிவெடுக்கும் திறன் காரணமாக எங்கு சென்றாலும் தலைவர்களாகவே திகழ்வார்கள். அதிலும் சில நேரங்களில் எதிரிகள் அல்லது போட்டியாளர்கள் இவர்களை குனிய வைப்பார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் அவசர சிந்தனைகள் மற்றும் உள்ளார்ந்த தைரியம் மூலம் மீண்டும் எழுவார்கள். 30 வயதுக்கு பிறகு பெரும்பாலான சிம்ம ராசிக்காரர்களின் தொழில்நிலை மிகப்பெரிய உயர்வை அடையும். ஏனென்றால் சூரியன் இவர்களுக்கு மிகுந்த செல்வத்தை தரும். ஆனால் சூரியன் சில சமயம் அதிக செலவுகளையும் உண்டாக்கும். இதனால் சிம்ம ராசிக்காரர்கள் எதிர்காலங்களில் பணக்காரர்களாக மாறினாலும் பணத்தை சேமிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். நிலம், வீடு, வாகனம் போன்ற சொத்துக்கள் இவர்களிடம் சேரும். பரிசுகள், பாராட்டுகள், பதக்கங்கள் ஆகியவை இவர்களின் வாழ்க்கையில் அடிக்கடி வரும். குடும்பம் மற்றும் உறவுகள். எதிர்காலங்களில் சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்தில் தலைமை பொறுப்பு வகிப்பார்கள். குழந்தைகள் இவர்களின் வாழ்க்கையில் பெரும் சந்தோஷத்தை தருவார்கள். துணைவியுடன் சில நேரங்களில் வாக்குவாதம் இருந்தாலும் அன்பும் புரிதலும் அதிகம் காணப்படும். இவர்களின் சமூக வட்டம் பெரிதாகும். ஆனால் நெருங்கியவர்களை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆரோக்கியம் மற்றும் குணநலன்கள். பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்கள் ஆரோக்கியமான உடல் அமைப்பை கொண்டவர்கள். ஆனாலும் எதிர்காலங்களில் இரத்த அழுத்தம், இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கண் பார்வை, அதிக உழைப்பால் ஏற்படும் மன அழுத்தம் போன்றவை கவனிக்க வேண்டும். தவறாமல் யோகா, தியானம், சூரிய நமஸ்காரம் போன்றவற்றை மேற்கொண்டால் நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் உண்டாகும். குறிப்பாக எங்கு சென்றாலும் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் காந்த குணம், பெருந்தன்மை, கருணை, மற்றவர்களுக்கு உதவும் மனம். சற்று கோபம் விரைவில் வரும். ஆனாலும் கோபம் வந்தாலும் விரைவில் மறைந்தும் போகும். புகழை பெறும் ஆர்வம், பாராட்டுகளை விரும்பும் குணம் இருக்கும். ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் ஆடம்பரமான வாழ்க்கை முறையை விரும்புவார்கள். அழகான வீடு, விலையுயர்ந்த பொருட்கள், தனித்துவமான உடை அணிவது போன்றவற்றில் பெருமை கொள்வார்கள். உணவில் சற்று தேர்ந்தெடுத்தவர்களாக இருப்பார்கள். ஆரோக்கியமான உணவை விரும்பினாலும் சில நேரங்களில் விருப்பம் பொறுத்து ஆடம்பர உணவுகளையும் அனுபவிப்பார்கள். சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் எப்போதும் நான் யார் என்பதில் பெருமை கொள்வார்கள். ஜோதிட பலன்கள் மற்றும் பரிகாரங்கள். குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிக அளவிலான யோக பலன்கள் கிடைக்கும் காலகட்டமாகவே இது இருக்க போகிறது. ஏற்றமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். எதிர்பார்த்து கொண்டிருந்த அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கும். உங்கள் குடும்பங்களில் பிறர் தலையீடு, மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடுவதை தவிர்ப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நரம்பு, முதுகுவலி, பாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்களாகவே உங்களை மேம்படுத்திக் கொள்வீர்கள். நேசிப்பவர்களை காயப்படுத்த வேண்டுமா என்று யோசித்து செயல்படுவது நல்லது. உங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு எதிர்காலமாக மாறும் காலகட்டம் இந்த ஐப்பசி மாதமாகும். உங்களை நேசித்தவர்களை காயப்படுத்தியதற்கான எதிர்வினையை சந்திக்கும் காலகட்டமாகவும் இது இருக்கும். முதலீடுக்கோ பணவரவுக்கோ எந்த ஒரு குறையும் இருக்காது.
பிள்ளைகள் விஷயங்களில் உடனடியாக எடுத்த முடிவுகளால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். பெற்றோர் பெரியோருக்கு உறுதுணையாக இருப்பதும் நல்லது. அவர்களிடம் மனம் விட்டு பேசுவது நன்மைகளை தரும். அதேபோல் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கொடுக்கும். லாபமும் சந்தோஷமும் ஏற்படுவது உங்கள் வாழ்க்கையில்தான் உள்ளது. கொஞ்சம் இறங்கி போக வேண்டும், இல்லையென்றால் சிக்கலை சந்திக்க நேரிடும். மருத்துவர்கள், தொழிலதிபர்கள், மீடியா துறையில் இருப்பவர்கள் பெரிய பெயர் புகழையும் பெறுவீர்கள். பழைய தொழிலில் சிறிது சுணக்கம் ஏற்படும். பழைய தொழிலால் பிரச்சனைகள், கஷ்டங்கள், விரக்தி ஏற்படும். மற்றவர்கள் செய்த பிரச்சனைக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதால் உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. பழைய தொழில் கை கொடுக்காது என்பதால் புதிய தொழில் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். எல்லா விதத்திலும் நன்மைகளை பெற நரசிம்மர் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. நரசிம்மர் கவசத்தை படிப்பதும் நல்லது. ஏற்றமும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் வாய்ப்புகளும் ஏற்படும். குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார். கடந்த காலங்களில் உங்கள் முயற்சியில் இருந்த தடைகள் நிவர்த்தியாகி வெற்றிகள் கிடைக்கும். தொழிலில் உங்களின் புத்திசாலித்தனத்தால் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது. குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் கடவுள் அருள் நன்றாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்களை செயல்படுத்துவீர்கள். குழந்தைகளுக்கு இந்த மாதம் அருமையாக இருக்கிறது. குழந்தைகளின் கல்வி, வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். குழந்தைகளால் நீங்கள் பெருமிதம் கொள்வீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த அனைத்து குறைகளும் நிவர்த்தியாகும். உத்தியோகம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இனிவரும் மாதங்களில் கோபம், ஆக்ரோஷம் அதிகமாகவே இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பதால் எதிலும் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது முக்கியம். ஏற்கனவே அஷ்டம சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. சனி குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தை பார்க்கிறார். கடன் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. அதேபோல் பணம் கொடுக்கல் வாங்கல், முதலீடுகளில் கவனம் வேண்டும். குடும்பத்திலும் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. கணவன் மனைவி மோதல் போக்கை தவிர்த்து விட்டு கொடுத்து செல்வது அதைவிட நல்லது. வாழ்க்கை துணையிடம் விவாதம் செய்வதை முற்றிலும் கைவிட வேண்டும். யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். உத்தியோகம், தொழிலில் பணிச்சுமை, அலைச்சல் அதிகமாகவே இருக்கும். மேலும் பயணங்கள் அதிக அளவு காணப்படும். குரு சுக்கிரன் இணையும் போது குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும். தொழிலில் ஆவணங்கள், தகவல் தொடர்பில் சற்று எச்சரிக்கை தேவை. எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்காவிடில் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் சிக்கல்கள் அதிகமாகவே காணப்படும். இருக்கும் உத்தியோகத்தை தக்க வைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம். பரிகாரங்கள் மற்றும் வழிபாடுகள். சிம்ம ராசி நேயர்களை சிவன் கோவில் சென்று வழிபடுவது நல்ல பலன்களை கொடுக்கும். அதைவிட சிம்ம ராசிக்காரர்கள் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீர்கள். தாய்வழி உறவினருடன் மனஸ்தாபம் வந்து நீங்கும். பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு. வியாபாரங்களில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள். உத்தியோகங்களில் பொறுப்புகள் கூடும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள். கணவன் மனைவியிடையே புரிதல் அதிகரிக்கும். பிள்ளைகளின் எதிர்கால திட்டங்களில் சாதகமான முடிவுகள் எடுக்கப்படும். தாய்வழி உறவினருடன் இந்த மனஸ்தாபம் தீரும். சகோதர சகோதரிகளுடன் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். குடும்ப விழாக்களில் சிறப்பான பங்கேற்பு இருக்கும். பெற்றோருடன் நல்ல நேரம் கழிப்பீர்கள். குடும்பத்தில் உங்கள் ஆதிக்கம் அதிகரிக்கும். அன்பான சூழ்நிலை நிலவும். மேலதிகாரிகள் நம்பிக்கை கிடைக்கும். புதிய திட்டங்களில் தலைமை வகிக்க வாய்ப்புகளும் கிடைக்கும். வியாபாரங்களில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள். கூட்டாளிகளுடன் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை பெருகும். ஆன்லைன் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். புதிய கிளைகள் திறக்கும் எண்ணமும் ஏற்படும். தொழில் விரிவாக்கத்திற்கு சிறந்த மாதமாகவே இது இருக்கப் போகிறது. ஏற்றுமதி, இறக்குமதி வியாபாரங்களில் வெற்றி கிடைக்கும். முதலீடுகளில் அதிக லாபம் பெறுவீர்கள். 2ஆம் இடத்தில் புதன் உச்சமாவதால் சற்று பணவரவு தாராளமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது உள்ளது. 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனியும் வக்ரம் பெற்று வந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் எவ்வளவு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வந்தாலும் ஏதோ ஒன்று உங்கள் இருவரையும் இழுத்து பிடித்து கொண்டிருக்கும். செவ்வாய் 3இல் இருக்கிறார். நல்ல தைரியத்தை கொண்டு வருவார். குறிப்பாக 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி இருக்க ஏதாவது நிலம் வாங்க வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். வாகனத்தை மாற்ற வேண்டும் என்றாலும் தாராளமாக நீங்கள் மாற்றலாம். உற்றார் உறவினர்களின் வருகையால் வீடு களை கட்டும். மேலும் சிம்ம ராசிக்கு 11ஆவது அதிபதி 2வது வீட்டில் உச்சமாவது
திருமண காரியங்களில் கூட நல்ல பேச்சுவார்த்தைகளை சுமூகமாக முடிய வாய்ப்புண்டு. அதேபோல 2ஆம் திருமணத்திற்காக காத்திருக்கும் சிம்ம ராசி அன்பு நேயர்களே, புதிய வாழ்க்கை துணை உங்களுக்கு காத்திருக்கிறார். பிசினஸில் பணத்தை போட்டுவிட்டேன், லாபம் வரவில்லை என்று காத்திருப்பவர்களுக்கு கூட இந்த புரட்டாசி மற்றும் ஐப்பசியில் ஒரு ஏற்றமான அனுகூலமான பலனை அனுபவிப்பீர்கள். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நன்மைகளை தரும். காது, மூக்கு, தொண்டை தொடர்பான பிரச்சனைகள், சளி தொந்தரவுகள், பல் பிரச்சனைகளில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். சனிக்கிழமை நாட்களில் தேவி வழிபாடு செய்வது குடும்பத்தில் நிம்மதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசி பலன்களை பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல பயனுள்ள தகவல்களுடன் இனிவரும் ஒவ்வொரு பதிவினையும் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொண்டு அதன் மூலம் நலம் பெற இந்த சேனலை இப்போதே ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். விரைவில் இன்னொரு சுவாரஸ்யமான ஜோதிட பதிவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி.